ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி இறால் பிரியாணி. தமிழ்நாட்டு ஸ்டைலில் தம் மெத்தடில் தான் இந்த பிரியாணி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த சுவையான இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜாவித்ரி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்முடைய பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாவை நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலா பொடிகளை எண்ணெயில் நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா நான் 1 கிலோ இறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இறா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவு தான் இருக்குது, இதை சேர்த்துக்கலாம். இறாவை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவே பாருங்கள், மசாலா எல்லாமே சூப்பராக ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுத்து இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணிக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. இந்த 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் தண்ணியை சேர்க்குறதுக்கு முன்னாடி கிரேவியில் இருக்கக்கூடிய தண்ணியை செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது, அதனால் நான் 3 டம்ளர் தண்ணியை அப்படியே சேர்க்க போகிறேன். ஒருவேளை கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவியில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு கொஞ்சமாக குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ 3 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்துட்டு சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்க்கும்போது தண்ணி எதுவுமே வராத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த ஓப்பன் லிட்டாகவே நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டி சாதமும் ஒரு 70% வெந்துருச்சு. அடுத்ததில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன்.
லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தம் போடலாம். ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயிலை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்துக்கான மூடியை வச்சுட்டு நல்லா டைட்டாக அழுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயிலை நல்லா மடித்து விட்டுக்கலாம். அடுத்து நான் பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்காக அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா சாதம் குச்சி குச்சியாக நிற்குது பாருங்கள். இந்த மாதிரி சாதம் குச்சி குச்சியாக நின்னாலே சாதம் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் உங்களுக்கு சாதத்தை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான நம்முடைய இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இன்றைக்கி இந்த இறால் பிரியாணி கூட ரைத்தாவும் முட்டையும் வச்சு சர்வ் பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.